இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பருத்தியில் ஒருங்கிணைந்த முறையில் பூச்சி மேலாண்மை குறித்து பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வேளாண் பூச்சியியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் டி ராணி அவர்கள் தரும் தகவல்கள். வணக்கம், என் பெயர் டி ராணி. நான் பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தில் உதவி பேராசிரியராக பூச்சியியல் துறையில் பணியாற்றுகின்றேன். பருத்தியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா பயிர் பாதுகாப்பு மிகவும் அவசியமானது. இதில் பார்த்திங்கன்னா பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாக காணப்படும். உங்களுக்கு பூச்சி பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா பருத்தியில் நிறைய தாக்குதல் அதிகமாக இருக்குது. இதில் பருத்தியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வகையான பூச்சிகள் உங்களை பருத்தியை தாக்கும். இதில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள், அப்படி இலையை கடித்து சாப்பிட்ற பூச்சிகள், அதுக்கப்புறம் காய் புழுக்கள்ன்ட்டு 3 வகையான புழுக்கள் இருக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகள் ஒரு 6 வகையான பூச்சிகள் இந்த பயிரை தாக்கும். இதில் பார்த்திங்கன்னா அசுவனி பூச்சின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலைப்பேன், வெள்ளை ஈக்கள், அதுக்கப்புறம் மாவு பூச்சி, கதிர் நாவாய் பூச்சி, இது எல்லாமே சாறு உறிஞ்சும் பூச்சிகளை தாக்கக்கூடியது. அடுத்தது பார்த்திங்கன்னா இலையை சாப்பிட்ற பூச்சிகள் பார்த்திங்கன்னா ஒரு 3 புழுக்கள் இலையை கடித்து சாப்பிட்ற பூச்சிகள். அதில் புரோட்டோனியா புழுன்னு சொல்லுவோம். இந்த புரோட்டோனியா புழு பார்த்திங்கன்னா இலையை கடித்து மின்னு சாப்பிட்ற பூச்சி. அடுத்தது பார்த்திங்கன்னா இலை சுருட்டு புழுன்னு சொல்லுவாங்க. இந்த இலை சுருட்டு புழு இலையை ரோல் வடிவத்தில் சுருட்டி அதில் அந்த பச்சையத்தை எல்லாம் சாப்பிடும் உங்களுக்கு. அடுத்த 3ஆம் வகையான பூச்சிகள் பார்த்திங்கன்னா காய் புழுக்கள் வரும். இந்த காய் புழுக்கள் பார்த்திங்கன்னா நம்ம ரகத்துலேயும் சரி, வீரிய ஒட்டு ரகத்துலேயும் சரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தாக்கக்கூடியது. இதில் காய் புழுக்களை பார்த்திங்கன்னா புள்ளி காய்ப்புழுன்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அமெரிக்கன் காய்ப்புழு, இளசிவப்பு காய்ப்புழுன்னு இந்த 3 வகையான புழுக்கள் இந்த பயிரை தாக்கி அழிக்கக்கூடியது. இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, சாறு உறிஞ்சி பூச்சிகள் இலையோடைய அடிப்பகுதியில் உங்களுக்கு சாறு உறிஞ்சி அதில் பழுப்பு நிறமாக உங்களுக்கு மாற்றும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இலையோடைய அடிப்பகுதியில் உங்களுக்கு அந்த பூச்சிகள் தாய் பூச்சியும் சரி, அதோடைய இளம் பூச்சிகளும் உங்களை பச்சையத்தை எல்லாத்தையும் உறிஞ்சும். அது பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இலையோடைய வடிவம் மாறிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய்ப்புழுக்கள். இந்த காய்ப்புழுக்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமெரிக்கன் காய்ப்புழுன்னு சொல்லுவாங்க. இதோடைய அறிகுறி பார்த்திங்கன்னா அதோடைய காய்களை வட்டமான ஒரு ஓட்டை இருக்கும். அதில் புழுக்கள் சாப்பிடும், உள்ளே கடித்து சாப்பிடுவது. ஒரு புழுக்கள் பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 25 காய்ப்புழு அழிக்கக்கூடியது. அடுத்தது பார்த்திங்கன்னா இளசிவப்பு காய்ப்புழு. இதோடைய தாக்குதல் எப்படி இருக்குன்னா, அது மொக்குகள்லே உங்களுக்கு தாக்க ஆரம்பிச்சிடும். அந்த மொக்குகளை தாக்க ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதழ்கள் அந்த செடியோடைய அந்த பூக்களுடைய இதழ்கள் பார்த்திங்கன்னா ரோஜா வடிவம் மாதிரி நெருக்கி குவிந்து காணப்படும் உங்களுக்கு. இந்த இளசிவப்பு காய்ப்புழு என்ன பண்ணுவோன்னா, அந்த விதையை ஃபுல்லாக கடித்து சாப்பிட்ருவோம் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புள்ளி காய்ப்புழுன்னு சொல்லுவோம். இந்த புள்ளி காய்ப்புழு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ள காய்களை உள்ளார ஓட்டை போட்டு அந்த ஃபுல்லாக பயிர்கள் அந்த விதைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதையெல்லாம் எப்படி நம்ம கட்டுப்படுத்துதுன்னா, ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மைன்னு சொல்லுவோம். இந்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 வகையான மேலாண்மையை நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் பார்த்திங்கன்னா உழவியல் முறைன்னு சொல்லுவோம், இயந்திரவியல் முறை, அடுத்தது உழவியல் முறை, அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் பூச்சி மருந்துகளை பயன்படுத்தி நம்ம அழிக்கலாம். இதை உழவியல் முறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கோடை உழவு செய்யணும். கோடை உழவு செய்யும்போது பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்கிற புழுக்களெல்லாம் தாக்கி அழிச்சிரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடி உரமாக வேப்பம் புண்ணாக்கு நம்ம போடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரப்பு பயிர் செய்கிறோம். வரப்பு பயிர் செய்யும்போது இந்த பூச்சிகளை முன்கூட்டியே நம்ம கவர்ந்து எடுத்துடுறோம் நம்ம. அடுத்தது பார்த்திங்கன்னா ஊடு பயிர் செய்கிறோம். ஊடு பயிர் செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பூச்சிகளின் தாக்கத்தை கம்மிப்படுத்தலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயிர் சுழற்சி பண்ணுறோம். ஒரே சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பருத்தியை அடுத்தடுத்து நம்ம பயிர் செய்யாமல் பருத்தி போட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், அடுத்தது கரும்புன்னு சொல்லிட்டு மாற்று பயிர் நம்ம செய்யும்போது இந்த பூச்சிகளின் தாக்குதலை நம்ம குறைக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு விதை நேர்த்தி பண்ணுறோம். விதை நேர்த்தி பண்ணும்போது அந்த புழுக்களுடைய தன்மையை நம்ம கட்டுப்படுத்தலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இயந்திரவியல் முறை. இயந்திரவியல் முறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளக்கு பொறி அமைக்கிறோம்.
விளக்கு பொறி அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 1 விளக்கு பொறி அமைக்கும் போது அந்த தாயோடைய அந்த பூச்சிகள் எல்லாம் நம்ம கவர்ந்து இழுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இனக்கவர்ச்சி பொறி. இனக்கவர்ச்சி பொறி பார்த்தீங்கன்னா 1 ஹெக்டருக்கு 12 இனக்கவர்ச்சி பொறி வைக்கும்போது இந்த தாய் அந்த பூச்சியெல்லாம் நம்ம கவர்ந்து அழிச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயிரியல் முறை. உயிரியல் முறையில் எல்லா பூச்சிகள் பார்த்தீங்கன்னா எல்லா பூச்சிகளுமே தீமை செய்கின்ற பூச்சிகள் கிடையாது, நன்மை செய்கின்ற பூச்சிகளும் இருக்குது. அதை வந்து நம்ம பயிரை வந்துட்டு கண்காணிச்சுட்டு நன்மை செய்கின்ற பூச்சிகளை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து ஒரு பூச்சிகள் கட்டுப்படுத்துறது பண்ணுறோம். இதில் நன்மை செய்கின்ற பூச்சிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தட்டான், ஊசி தட்டான், பொறிவண்டு, அதுக்கப்புறம் குழவிகள், சரிங்களா, அதுக்கப்புறம் ட்ரைகோடர்மான ஒட்டு உண்ணிகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மை செய்கின்ற பூச்சிகள். இந்த நன்மை செய்கின்ற பூச்சிகளை நம்ம வந்துட்டு ஊக்கப்படுத்தும் போது தீமை செய்கின்ற பூச்சிகளையும் நம்ம கட்டுப்படுத்தலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஞ்சானம். பூஞ்சானம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிவேரியா பேசியானா, என்பிவி வைரஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது இந்த பூச்சிகளின் தாக்கத்தை வந்துட்டு நம்ம குறைச்சிக்கலாம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் டி. ராணி அவர்களை 09517131785 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.